வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு ஸ்பெட்ரோசோயிட் கேமிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், லோன் ஒரு மேட்ச் தான் விளையாட போகிறோம். ஆல்ரெடி என்னோட ஆப்போனண்ட்டுக்கு நான் வந்து 4 பாயிண்ட் ஈஸியாகவே விட்டு கொடுத்துட்டேன். 5வது ரவுண்டில், அதாவது 5வது பாயிண்ட் அவனை எடுக்க விடாமல் நம்ம யாருன்னு காமிப்போம். இந்த மேட்ச்சு நான் கண்டிப்பாக போய் அடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த லைக்கு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த லைக்கையும் பண்ணிடுங்க. எங்களை மாதிரி வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்குலாம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருக்கணும். நாங்கள்லாம் உங்களை நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கும் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி வளர்ந்து வரணும்னு ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நினச்சி என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து மற்ற சேனல், அதாவது மற்ற பெரிய பெரிய யூடியூபர்ஸ் மாதிரி நம்மளும் வரணும்னு ஆசைப்பட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படியே பேசிக்கிட்டே நம்மளோட ஆப்போனண்ட்டை நான் நம்மளை அடிச்சிட போகிறேன் பேசிக்கிட்டே இருந்து. பார்ப்போம் வர்றானா எங்கே ஆடை காணோம். தூரத்தில் தெரியுது. எங்கே? நான் ஃபோனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாட்றேன். என்கிட்ட கம்ப்யூட்டரில் அந்தளவுக்குலாம் இல்லை. நான் வச்சுருக்க ஒரு நார்மல் ஃபோனு, அதை வச்சு தான் முன்னேறலான்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் எப்படியாவது இந்த யூடியூப்லனாலும் நான் முன்னேறணும்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் 11th தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலியமாக தான் நான் எங்கள் ஃபேமிலிகிட்ட பேசி, அம்மா என்னால் இந்த மாதிரி வர முடியும் அப்படின்னு பேசி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், கை விட்டுறாதீங்க. சரி, பார்ப்போம் வர்றானான்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம கூடிய சீக்கிரம் மைன்கிராஃப்டில் சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அந்த சர்வைவல் சீரீஸில் வந்து என்ன இம்பார்ட்டன்னா, மைன்கிராஃப்ட்டு நிறைய பேர் இல்லாமல் இருக்கும். மைன்கிராஃப்ட்டு யார்கிட்டையுமே அவ்வளோவா இருக்காது. ஒன்றும் வச்சு தான் இந்த ட்ரையல் வச்சு விளாண்டுக்கிருப்பீங்க. அப்படி இல்லைனா வந்து போய் அந்த தேவையில்லாமல் ஏதாவது கூகுளில் போய் குரோமில் போய் இன்ஸ்டால் பண்ணி தேவையில்லாமல் ஃபோனில் வைரஸ் அட்டாக் ஆகிருப்போது. அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து வாரம் மைன்கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் 30 ரூபாக்கான ரெடீம் கோடை அதில் அனுப்புவேன். அதாவது இந்த வீடியோவோட மிடில் எப்போ எதுலையா ஒரு எண்டிங்லேயோ ஸ்டார்டிங்லேயோ மிடில்லையோ எப்போயாவது திடீர்னு வச்சுருவேன். ரெடீம் கோடு திடீர்னு வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி, யார் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அது மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் இன்ஸ்டால் பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். இல்லை ப்ரோ, நான் ஃப்ரீ ஃபயர் நான் டாப்அப் பண்ணிக்கிறனால அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் வாரம் தொடர்ந்து நான் எப்படி இருந்தால் வாரம் சண்டே நான் வந்து மைன்கிராஃப்ட் வீடியோ அப்ளை பண்ணிடுவேன். அதில் கண்டிப்பாக ரெடீம் கோட் இருக்கும். சரி, பேசிக்கிட்டே நம்மளோட ஓவராக பேசின இவன் கதையை முடிச்சாச்சு. என்கிட்ட இதில் வந்துக்கிட்டு அந்த லாபியில் இருக்கும்போது என்கிட்ட ஓவராக பேசுகிறேன். நான் என்னமோ அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.